ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது மத்தேயு 27:46 மற்றும் மார்க்கு 15:34 ஆகிய அதிகாரங்களில் ஏலி ஏலி லாமா சபஸ்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமிட்டு கூறினார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையில் இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவர் ஒரு மனிதனைப் போல மனிதன் அனுபவிக்கிற உச்சக்கட்ட தனிமையான வலியையும் கைவிடப்பட்ட நிலையையும் தானும் அனுபவித்தார். எனவே நீங்கள் யாரும் என்னை மதிக்கவில்லை, தேவன் கூட என்னை கைவிட்டார் என்று வருத்தமான தருணங்களில் அந்த வலியின் ஆழத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில் உணர்ந்திருந்தார். அவரால் உங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வேதத்தின் அடிப்படையில் தேவன் பரிசுத்தமானவர். இயேசு உலக மக்களின் பாவங்களை அனைத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவன் அந்த பாவத்தை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். அந்த ஒரு கணமே இயேசு என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அன்று அவர் கைவிட்டதால் இன்று நாம் எக்காலத்திலும் கைவிடாத பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அந்த கதறல் ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அவர் சிலுவையில் கைவிடப்பட்டதினால் இன்று நாம் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பலமான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த ஏதேனும் ஒரு கடினமான சூழ்நிலையை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. அதில் இருந்து தேவன் உங்களை கைவிடாத வண்ணமாய் காத்திருப்பார். விதமான அன்பை நாம் இந்த தியானத்தின் நாட்களில் நினைத்து, நமக்காக ஒருவர் பிதாவின் இடத்தில் இருந்து கைவிடப்பட்டார், நாம் கைவிடக்கூடாது என்று அவர் கைவிடப்பட்டார். அதை நாம் உணர்ந்து கைவிடாத தேவனை நாம் நினைத்து அன்பு கூர்ந்து நம் வாழ்க்கையை வாழும்போது தேவன் மட்டுமாய் உதவி செய்த தேவன் இனி வரும் காலங்களிலும் உங்களை கைவிடாதபடி காத்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.